இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கஸ்டமைஸ்டு பிரின்சஸ் கேக் இந்த ஆர்டரை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு என்னுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ரொம்ப பிகினருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபாண்டன்ட் ஒர்க் இருக்குது. இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு நான் ரெடிமேட் ஃபாண்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஃபுட் கலருக்கு வந்து ஜெல் பேஸ்டு பர்கேண்டி அப்படின்ற ஷேடு வந்து 2 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்டன்ட்டில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணும்போது கையில் நல்ல ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் கைகளில் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஃபாண்டன்ட்டில் கம்ப்ளீட்டாக கலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபாண்டன்ட் லைட்டாக பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம டைலோஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சிஎம்சி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து டைலோஸ் பவுடர் தான். ஸோ அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே அந்த ஃபாண்டன்ட் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நீங்களுமே வந்து டைலோஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன், ஹைலி ரெக்கமெண்டட். ஃபாண்டன்ட் வந்து நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐசிங் சுகரும் இல்லை பவுடர் சுகரும் இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நான் டஸ்ட் பண்ணலை. டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா டைலோஸ் பவுடரே வந்து ஒரு டஸ்டிங் பவுடர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவு ஆட் பண்ணி எல்லா இடங்கள்லையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக அந்த ஃபாண்டன்ட் வந்து ட்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பெருசாக எந்த ஒரு டிசைனும் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஆல்ஃபபெட் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அந்த பேபியினுடைய பேர் வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கட்டர்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நார்மல் ஒரு பிளாஸ்டிக் ஆல்ஃபபெட் கட்டர் தான். இதில் வந்து கரெக்டாக அந்த நேமை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது நம்ம மேனுவல் கட்டும் பண்ணலாம். பட் கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாகவும் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லெட்டர்ஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். பேர் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு நேம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 4 லெட்டர் நேம் தான். அடுத்து நான் ஃப்ரெஷ் க்ரீமில் சேம் அதே பர்கேண்டி அப்படின்ற ஷேடை ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கலர் நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு பைப்பிங் பேக்கில் R11 அப்படின்ற நாசில் யூஸ் பண்ணி பைப்பிங் பண்ணிக்கிட்டேன். இதை ஜஸ்ட்டு ஒன்றும் பெரிய டிசைன் கிடையாது, லைட்டாக சாய்ச்ச மாதிரி ஒரு டிசைன் போடணும். அடுத்து இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயர் 3 kg கேக் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 டயர் கேக்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் ஸ்டாக் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டவல் தான் இருக்குது. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1.5 கிலோவும் மேலே வந்து ஒரு 1.5 கிலோவும் தனித்தனியாக ஐசிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த R11 அப்படின்ற நாசில் யூஸ் பண்ணி அழகாக லைட்டாக வந்து சாய்ச்ச மாதிரி நம்ம வளைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். ஸோ கஸ்டமர் ஆக்சுவலி கீழே கேட்டிருந்த அந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபாண்டன்ட்டில் வந்து ஒரு சின்ன அப்படியே ஃப்ளார் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபாண்டன்ட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம காஸ்டிங் கொஞ்சம் கட் ஆகுன்ற மாதிரி நாங்கள் வந்து கைட் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமரும் ஃபைனலாக அதுக்கு ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் கேக் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் தான். லைட்டாக கீழே ஒரு பீச் ஷேடில் வந்து ஒரு R11 அப்படின்ற நாசில் யூஸ் பண்ணி லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது ஒரு பிரின்சஸ் தீம் அப்படிங்கிறதுனால மேலே வந்து அழகான ஒரு பிரின்சஸ் தீமில் உள்ள க்ரோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு காயின் டாப்பர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பர்த்டே பேபியினுடைய நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து எடிபிளாகவும் உங்களுக்கு கிடைக்கும். எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஷைனியான ஒரு லுக் வந்து கொடுக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக தெரியும். ஸோ கஸ்டமருமே அது ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நான் எடிபிளில் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் 2-3 சின்ன ஃபாண்டன்ட் ஒர்க்ஸும் அதிலேயே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு 2 ஃப்ளவர் மாதிரியும் ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரியும் ஃபாண்டன்ட்லேயே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்க கேப்ஸ் வந்து நீட்டாக ஃபில் பண்ணிட்டு அழகாக நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப நீட்டாகவும் முடிச்சு கொடுத்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் கேக் வந்து உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பிக்கப் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேக் வந்து கஸ்டமர் டைரக்ட் பிக்கப் பண்ணுறதுனால ரொம்ப சேஃப்டி பேக் வந்து நீட்டாக போட்டு கொடுத்துருந்தோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருந்து நிறைய பேக்கிங் டிப்ஸ் அண்ட் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.